கமெண்ட்டில் வந்து டிஃபன் சாம்பாரும் தக்காளி சட்னியும் ஷேர் பண்ணுங்கக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி அதான் செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட்டு, அப்புறம் வந்து மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டு குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வேக வச்ச பருப்பை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்து கொதிச்சு வந்தோடனே கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கோங்க. இந்த தக்காளி சட்னி வந்து எப்படி பண்ணோன்னா, ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு உளுந்தை வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சின்ன வெங்காயம், பூண்டு அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா சேர்த்து வதக்கிட்டு மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. என்னோடய ஸ்டைலில் வந்து நான் இப்படி தான் பண்ணுவேன். சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ராமநாதபுரத்தில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க பொண்ணுக்கு பர்த்டேன்னு. வம்சிகா பாப்பா, ஹாப்பி பர்த்டே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.